வணக்கம். டாக்டர் பாலமுருகன் ஐயாரஸ் அவர்கள் முத்தான புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று மிக முக்கியமான புத்தகம் ஒன்றுடன் இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு என்ன புத்தகம் ஐயா? இன்னைக்கு ஸ்மார்ட் சாய்ஸஸ்ன்னு ஒரு புத்தகங்க. சரிங்க ஐயா. அதாவது முடிவு எடுக்கிறது, நம்ம எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்னு. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்ம முடிவு எடுக்கிறது தான், இல்லைங்களா? மீதி எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. வெளிப்புற சூழ்நிலைகளிலாலோ இல்லை நம்முடைய சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்களாலேயோ நாம் வசிக்கும் இடத்தை பொறுத்தோ பல விஷயங்கள் நமக்கு நடக்கும். அது எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்ம முடிவெடுக்கிறது அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு கட்டத்துலையுமே ஒரு வேலை செய்யணுமா வேணாமா அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம். இந்த மாதிரி முடிவெடுத்தல், சின்ன சின்ன முடிவெடுத்தல், இன்னைக்கு என்ன சட்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஒரு நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது, இல்லாட்டி உலகத்துக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது, இப்போ செவ்வாய்க்கு நம்ம மனிதர்கள் போகலாமா வேணாமாங்கிறது. ஸோ சிறிய முடிவுகள்லேருந்து பெரிய முடிவுகள் வரலையும் எல்லா முடிவுகளையும் நம்ம தான் எடுக்கிறோம். ஸோ மனிதர்கள் முடிவெடுக்கும் பொழுது அவர்களது முடிவெடுக்கும் திறனை எப்படி அதிகப்படுத்துவது, அது மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. நல்ல முடிவெடுக்க கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் நமக்கு போயிடும். ஆனால் எப்படி நல்லா முடிவெடுக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி ஆராய்ச்சிகள் தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த முடிவெடுத்தலில் நம்ம அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனை நம்ம போய் அடையவே முடியாது. எப்பயுமே நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறு சிறு தவறுகளோடு தான் இருக்கும். அதற்கான விளைவுகளும் நமக்கு வந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் முடிவெடுக்கும் திறனை எப்படி மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுக்காக ஹார்வர்ட்லேருந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஸ்மார்ட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம். இது ஒரு 200 பக்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு புத்தகம். எதுக்காக நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த புத்தகம் ஒரு ப்ராக்டிக்கல் கைடு. நம்ம முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் நமக்கு போட்டு கொடுக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஏற்கனவே பேசிய சில புத்தகங்களை பற்றி சொல்லும்போது நான் ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவேன். நெகோசியேஷன், கெட்டிங் டு எஸ்ங்கிற புத்தகத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன் எப்படி நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இதில் எப்படி முடிவெடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட், ஒரு ஃப்ரேம் ஒர்க் நமக்கு போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஒவ்வொரு முறையும் நம்ம அப்படியே அதை பின்பற்றினாலே நம்ம முடிவெடுக்கும் திறன் மேம்படும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முறையாக படித்தேன். இந்த 15 ஆண்டுகள்லையும் பல நேரங்களில், எல்லா நேரங்கள்லையும் சொல்ல மாட்டேன், பல நேரங்களில் எனக்கு முடிவெடுப்பதில் ஒரு குழப்பம் வரும்போது, நம்ம சரியான முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு குழப்பம் வரும்போது இந்த ஃப்ரேம் ஒர்க்கை திரும்ப ஞாபகம் வச்சுக்குவேன். அதில் ஒரு சொல்லியிருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம ஒரு காலகட்டத்திலையும் அதை பற்றி கேள்வி கேட்டு அதுக்கு வினா கிடச்சி போனோம்னா அந்த டெசிஷன் மேக்கிங் ட்ரீன்னு ஒன்று சொல்லுவோம். ஒவ்வொரு முறையும் எஸ் நோன்னு போகும். அந்த ஆமாம் இல்லை ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த ஆமாம்ங்கிற கேள்வியில் திரும்ப இன்னொரு கேள்வி கேட்கும்போது ஆமாம் இல்லை இருக்கலாம். அந்த ஒரு ஆமாமுக்கு இன்னொரு ஆமாம் இல்லை, இந்த இல்லைக்கு இன்னொரு ஆமாம் இல்லை. இப்படி ஒரு பெரிய மரமாக அது வளர்ந்து போகும். இதுக்கு டெசிஷன் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெசிஷன் ட்ரீல எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்காக இவங்க கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் விளக்கலாமா? ஆமாம், இது ரொம்ப எளிமையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக ப்ரோ ஆக்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, முதல்ல எடுத்த உடனே ப்ராப்ளம், பிரச்சனை. நீங்கள் ஒரு தீர்வு எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும்னாலே உங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலன்னா உங்களால் முடிவு எடுக்கிறதுலையும் சரியாக எடுக்க முடியாது. ஸோ சரியான முடிவு எடுக்கிறதுக்கான முதல் தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியணும் முதல்ல. ஸோ ப்ராப்ளம் டெஃபினேஷன் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்ன கேள்வி அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அப்போ தான் அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். கேள்வியே தெரியலன்னா விடை கிடைக்காது. ஸோ ப்ராப்ளம், ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளம்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது என்ன பிரச்சனை, நம்ம முடிவெடுக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு முதல்ல நம்ம கேட்டுக்கணும் நம்மளை நாமளே. அது முதல் படி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கணுங்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ்னா நோக்கங்கள். என்ன நோக்கங்களுக்காக நமக்கு இந்த கேள்வி இருக்குது. இப்போ தேவையில்லாத ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்க. நம்ம தூங்க போகும்பொழுது பச்சை சட்டை போட்டுக்கிட்டு தூங்குறதா சேப்பு சட்டை போட்டுக்கிட்டு தூங்குறதான்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது கேள்வி தெரிஞ்சிருச்சு, ப்ராப்ளம். ஆனால் இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இதுக்கு விடை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதாவது அது தேவையில்லாத ஒரு கேள்வி. ஸோ அப்ஜெக்டிவ் தெரிஞ்சதுன்னா அந்த கேள்வி தேவையா தேவையில்லையாங்கிறத முடிவு பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன கேள்வி, அதுக்கப்புறம் அந்த கேள்வி தேவையான கேள்வியா, இப்போதைக்கு அதுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான விடைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இந்த முடிவு எடுக்கலாம், அந்த முடிவு எடுக்கலாம், இப்படிலாம் என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கலாம், அதனுடைய விளைவுகளை பற்றி அப்புறமா யோசிக்கணும். முதல்ல இதுக்கு என்னென்ன விடைகள்லாம் சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆல்டர்னேட்டிவ்ஸ்.
அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவுக்கும், அதாவது ஒரு ஒரு சாத்தியக்கூறுக்கும் என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அது வந்து கான்சிக்வன்சஸ். இது விளைவுகள் எல்லாம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கங்க. அதுக்கப்புறமா அடுத்த கட்டம் என்னன்னா ட்ரேட் ஆஃப். அப்போ நம்ம ஒரு ஒரு விளைவுகளையும் ஒரு ஒரு சாத்தியக்கூறையும் பற்றி நம்ம யோசிக்கும் போது அதில் என்னென்னலாம் நமக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நமக்கு சாதகமாக என்ன இருக்கும், பாதகமாக என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பாதகங்கள்லாம் நம்மளால ஏற்றுக்கக்கூடிய பாதகங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அது வந்து ட்ரேட் ஆஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸ், அப்புறம் ட்ரேட் ஆஃப் என்னெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது. இது முடிஞ்சப்புறம் யூஆர்எல் அப்படின்னு சுருக்கமாக நாங்கள் சொல்லிக்குவோம். அன்சர்டனிட்டிஸ். இந்தந்த முடிவு எடுக்கிறதுல என்னென்னலாம் நமக்கு தெரியாமல் இருக்குது. நமக்கே தெரியாமல் ஏதாவது நடக்கலாம் இல்லைங்களா, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்போ இதில் என்னென்னலாம் அன்சர்டனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அன்சர்டனிட்டிஸ்லாம் திரும்ப நம்ம லிஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள், எப்படி வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த முடிவை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு என்ன பாதிப்புகள் வரும், இதை எடுக்கிறதுல நமக்கு இருக்க ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு முடிவு எடுத்த அப்புறம் இதனுடைய தொடர்புடைய வேற என்னென்ன முடிவுகள்லாம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசணுங்க. இந்த 160 170 பக்கத்தில் இதை பற்றி ஒன்றையும் நல்லா விளக்கி சொல்லியிருக்காங்க. எல்லா விளைவுகளையும் நம்ம ஒரு சின்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டு கூட உதாரணத்துக்கு இதை பற்றி நம்ம பேசலாம். இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சாதாரணமாக பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்களை முடிவெடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழியை சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஒரு திறமையை கற்றுக்கும் போது 2 வழி இருக்குது. ஒன்று அதை கற்றுக் கொடுக்கறது. இப்போ கார் டிரைவிங் கற்றுக்கிறோம்னு வச்சுங்களேன், வண்டி ஓட்டுறதுக்கு நம்மளே கற்றுக்கலாம். ஒரு வண்டி இருக்குது, இடித்தாலும் போனாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, எடுத்துகிட்டு போய் ஓட்டி கற்றுக்குறோம். அப்போ ஒன்று புதுசாக திடீர்னு பிரேக்கை இப்படி அடிக்கணுமா அப்படின்லாம் நம்ம கற்றுக்குவோம். இது நம்மளே கீழே விழுந்து எழுந்து கற்றுக்கிறது. இன்னொன்று, அதுக்குள்ள முறையாக பயிற்சி கொடுக்குற ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு போய் அந்த பயிற்சி அளிக்கிறவர் ஒரு கட்டமாக நம்மளை ஆட்சிக்கிட்டு போவார். 2 வகையிலுமே நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கலாம். ஆமாங்க. ஆனால் எந்த வகையில் கற்றுக்கிட்டா உங்களுக்கு பாதிப்பு கம்மி, ஒரு பயிற்சி பள்ளிக்கு போயிட்டு ஓட்டுநர் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எளிமையாகவும் கற்றுக்கலாம், பாதிப்பும் குறைவாக. இப்போ இந்த புத்தகம் வந்து வண்டி ஓட்டுறதுக்கான ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மாதிரி. நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து தான் முடிவு எடுக்கணும்னு இல்லை. இப்போ இந்த புத்தகத்தை படிக்காதவங்கலாம் முடிவே எடுத்ததில்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாருமே முடிவு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது வந்து எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னு ஒரு பயிற்சி பள்ளிக்கு போய் கற்றுக்காம நம்மளே ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் இப்படிலாம் நீங்கள் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி வந்து ஒரு பயிற்சி பள்ளியில் போய் நம்ம ஒரு பயிற்சி எடுத்த பிறகு அந்த பயிற்சி என்பது வாகனத்தை ஓட்டும் போது ஒரு இடத்துல அனிச்சையாக அப்படி மாறுகிறதோ, அதுபோல இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நேரத்தில் அதுவுமே நமக்கு அப்படி ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நின்று தான் யோசிப்போம் இல்லைங்களா ஐயா? தமிழ் பழமொழி இருக்கு இல்லைங்களா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது நான் ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி நான் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. மறந்துடுவேன், அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாது. அப்புறம் சில சமயம் எரிச்சலாக இருக்கும். இது என்ன, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் போடுறாங்க, உடனே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையை வாழ முடியுமா? வாழ்க்கை அதன் போக்கில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? இது இன்னும் கணக்கு போடுற மாதிரி, கணக்கில் நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாமா ஒரு ஸ்டெப்பு தேவை அப்படின்லாம் நானே நினச்ச காலம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இது பழக தோணும் போது இது இயல்பாகவே உள்ளுக்குள்ளாரே வந்துருச்சு. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் எடுத்த உடனே நான் கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை? முதல்ல சொல்றவங்களுக்கு பிரச்சனையை தெளிவாக சொல்ல தெரிஞ்சதுன்னா முடிவு அவங்களே கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எதுக்கு தீர்க்கணும், அந்த பிரச்சனையை தீர்க்கும் போது உங்களுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு, என்னென்ன அந்த சாத்தியக்கூறுகளுக்கான விளைவுகள் என்னென்ன, அந்த விளைவுகளுக்கு நீங்க எதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் இதுல வந்து நிரந்தரமா இல்லாம பிரச்சனை பண்ண வேண்டிய விஷயங்கள், இப்படி அனலைஸ் பண்றது ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு இதை பின்பற்றும் போது கவனத்தோட செய்ய வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்குள்ளாரே வந்துடுது. இதுல இன்னொரு விஷயமா நான் சொல்லணும், இந்த படிகள் எல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு தெரியாமலே இந்த படிகளை இதே மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ மிக சிறந்த முடிவு எடுக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே நீங்கள் சொன்ன மாதிரி அனிச்சையாகவே இந்த படிகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த படிகளை எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு ஒரு புத்தகமாக கொடுக்கும் பொழுது இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் இப்படி தான் முடிவு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஐயா, இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் நான் ஒரு பர்சனலான ஒரு கேள்வி அவங்க முன்னாடி வைக்க முடியுங்க ஐயா. இப்போது
நீங்கள் வந்து இதை ஒரு 15 ஆண்டு காலமாக இதை நீங்கள் பின்பற்றிட்டு வர்றதா சொல்கிறீங்க. ஒரு புஸ்தகத்தை படித்து அது ஒரு அறிவு அனுபவமாக இருக்கிறது சார். ஆனால் அது ஒரு வாழ்க்கையோட ஒரு ரொட்டீனாக மாறுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கய்யா? அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு நூல் அறிவு எந்த அளவு பயன்படும், அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது. அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ வெறுமனே புத்தகத்தில் படிக்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு தேவை அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் உதவாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்போ உதவ ஆரம்பிக்கும்னா அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த வரும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, ஆனால் சுரக்காய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஏடுல இருந்ததுன்னா நம்ம போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரலாம் இல்லைங்களா. இப்போ இந்த படிகளை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் பொழுது எல்லா நேரத்திலையும் பண்ண மாட்டோம், ஒரு சில முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையில் எடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ இந்த படிகளை உட்காந்து நிதானமாக உட்காந்து நான் எழுதியெல்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு முக்கியமான முடிவு வாழ்க்கையில் எடுக்கணும், குழந்தைகள் படிப்புக்கு என்ன முடிவு எடுக்கிறது, இல்லை நம்ம வந்து ஒரு இடம் மாதிரி வேற ஊருக்கு போகிறதுனா என்ன முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மட்டுமாவது இதை நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது. ஐயா, இது வந்து இப்போ நீங்கள் இதை பின்பற்றிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நாளைக்கு பிறகு இது ரொம்ப ஒரு அனிச்சையான ஒரு அப்படி உங்களுக்குள்ளேயே அப்படி மலமலான்னு அப்படி அந்த கட்டங்கள் அப்படி ஃபில் ஆகி வரும் இல்லைங்களா, அது எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அனுபவம், அது ஒரு அறிவு அனுபவமா? அதாவது பூ மலர்றது எப்படி மலருதுன்னு கேட்டோம்னா நம்மளால எப்படி பதில் சொல்ல முடியாதோ அந்த மாதிரி இது வந்து நமக்குள்ள எப்படி இயல்பா நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் எடுக்கிற முடிவுகளுடைய விளைவுகள் எனக்கு நல்லதா நடக்கும்போது நான் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது தோணும், அட இந்த கட்டங்களை பற்றிலாம் நம்ம யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா இதனுடைய சாதக பாதகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கும் போதுன்னு சொல்லும் பொழுதும் நமக்கு எந்த விதமான ஒரு அதிர்ச்சியும் வராது இல்லைங்களா. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம இந்த முடிவு எடுத்தோம். அப்போ இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம், அதிகபட்ச சாதகம் என்ன அதிகபட்ச பாதகம் என்னங்கிறத தெரிஞ்சு முடிவு எடுக்கும்போது நமக்கு பெரும் அதிர்ச்சிகள் வாழ்க்கையில் பெரும்பாலும் வராது. இது வந்து நம்முடைய மனத்தை தெளிவாக வச்சுக்கிட்டு அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு வகையில் வழிகாட்டுறது அப்படின்னு சொல்ல முடியும். ஐயா, நீங்கள் இதுவரை எவ்வளவோ புஸ்தகங்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் இந்த புஸ்தகத்தை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது அது ரொம்ப வியப்பூட்டுவதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு புஸ்தகம் அதை நீங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிக்கிறீங்க, அது உங்களுடைய முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தோடு தொடர்ச்சியாக வருகிறது என்ற வகையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு புஸ்தகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி.